கிறிஸ்துவுக்குள் அருமையாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் விசுவாசத்தை பற்றி ஒரு பாடத்தை காணலாம். முதலாவதாக இந்த ஸ்லாக்கியத்தை தந்த பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்றும் சபை மக்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, விசுவாசம் என்பது வேதகாமத்தில் பார்த்தோமானால் எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது இங்கிலீஷ்ல no faith is the substances of things hoped but the evidence of things not seen. அப்படின்னா the differences of நம்பிக்கை மற்றும் விசுவாசம். hope என்றால் அது just believe பண்றது, அதாவது ஒரு விஷயத்தை just பிளைண்டாக நம்புவது, ஒரு விஷயத்தின் மீது விருப்பத்தினாலே அதை நம்புவதே ஆகும். ஆனால் விசுவாசம் அதற்கும் மேலாய் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எபிரேயர் 11:1 மறுபடியும் நாம் பார்த்தோமானால் அது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் எந்த விஷயத்தை உறுதியாய் ஒரு நிச்சயத்தோட நம்புறோமோ அது விசுவாசமாய் கன்வெர்ட் ஆகி மாறிவிடுகிறது என்று பார்ப்போம். ஒரு மனிதனை நம்பிக்கை கூட மாற்றிவிடலாம், ஆனால் அவரின் விசுவாசத்தை மாற்றலாகாது மற்றும் விசுவாசத்தை அழிக்கவும் முடியாது. விசுவாசம் வந்துவிட்டால் ஒரு மனிதனுக்குள்ளே அதை கட்டி போட முடியாது. விசுவாசம் என்பது ஒரு மனிதனின் ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆவியில் அவன் சிந்திக்கின்ற செயலாய் இருக்கிறது. அது கண்ணால் பார்க்க முடியாததா இருக்கிறது. அப்படின்னா ஒரு கிறிஸ்துவர்களுக்கு இந்த விசுவாசம் மிக முக்கியமாய் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் வேதகாமத்தில் பார்த்தோமானால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதனின் விசுவாசத்தை யாராலும் அது கட்டி போட முடியாது. இன்றைக்கு நாம் ஏன் விசுவாசிக்க வேண்டும்? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமான விசுவாசம் எது என்கின்ற விஷயத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் விசுவாசிக்க வேண்டும்? Why so much importance in faith every Christian life? ஒரு கிறிஸ்துவனின் வாழ்க்கையிலே விசுவாசம் ஒரு முக்கியமானதா இருக்கின்றது. எபேசியர் 2:8 சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படி என்றால் ஒரு மனிதனின் ரட்சிப்புக்கு விசுவாசம் மிக தேவையா இருக்கின்றது. நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், அவருடைய ரத்தம் நம் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கின்றது என்ற விசுவாசம் மிக அவசியமாய் இருக்கின்றது என்று பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்துவனின் முதலாம் அடிக்கல் கூட இந்த விசுவாசமாய் இருக்கிறது. மத்தேயு 21:22 பார்க்கும் பொழுது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். இந்த வசனம் பிரகாரமாய் நாம் ஜெபம் செய்யும் போது கூட விசுவாசம் அவசியமாய் இருக்கின்றது என்று பார்க்கிறோம். பாருங்க, அதே வண்ணமாக மத்தேயு 17:20 கூட இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு விசுவாசத்துக்கு இருக்கின்ற வல்லமை பாருங்கள். மலை போல் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஒரு கடுகளவு விசுவாசம் தேவன் மேலும் இயேசு கிறிஸ்து மேலும் இருந்தால் அது பறந்து போய்விடும் என்று பார்க்கிறோம். அதே வண்ணமாக 1 யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா நம்முடைய விசுவாசம் என்பது ஒரு சாதாரணமாய் விஷயம் அல்ல, சாதாரணமானதல்ல, அது தேவனால் பிறந்ததா இருக்கின்றது. இந்த உலகத்தை ஜெயிக்கிற சக்தி நம்முடைய விசுவாசத்துக்கு இருக்கிறது. நாம் விசுவாசத்தினால
குமாரன் நடந்த அந்த பாதை, இயேசு கிறிஸ்து நடந்த அந்த பாதையிலே நாம் நடக்கும்போது இந்த உலகத்தையே நாம் ஜெயிக்க முடியும் என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடிகிறது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய முற்பிதாக்கள் காட்டின மிக சிறந்த விசுவாசத்தை இன்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதகாமத்தில் நாம் விசுவாசம் என்று கவனித்தாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் சடன்ல ஞாபகம் வருது, பிதாவாகிய தேவன் ஆபிரகாம் அழைத்த அழைப்புதல் ஞாபகம் வரும். த ஃபாதர் ஆஃப் ஃபேத், விசுவாசம் தகப்பன் என்று அவரை கூறுகிறார், ஒரு வேதகாமம் கூறுகிறது. பாருங்க, இந்த ஒரு பேர் சாதாரணமாக ஆபிரகாமுக்கு வரவில்லை. அவர் வாழ்க்கையிலே பலவித சோதனைகளை அவர் மேற்கொண்டார். பலவித டெஸ்ட், தேவன் தந்த டெஸ்ட்ல எல்லாம் அவரு பாஸ் ஆனதாலதான், அந்த சோதனைகளை வெற்றி பெற்றதுனாலதான் அவருக்கு அந்த பெயர் சூடப்பட்டது என்று பார்க்கிறோம். பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனத்துல வரைக்கும் பார்க்கும்போது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதாயும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாயும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தினால் வல்லவனானான். இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் சரீரம் வயதுள்ளவனாய் இருந்தாலும் கூட அவன் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்துக்கு வயதாகவில்லை. அது மிகுந்த பலனாய் இருந்தது. பாருங்க, ஆபிரகாம் எப்பேற்பட்ட விசுவாசம் காட்டினார் என்று சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது நாமும் இப்பேற்பட்ட விசுவாசத்தை தேவனிடம் காட்ட வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படின்னா ஆபிரகாம் பல விதமான சோதனைகள்ல தேவன் தந்த அந்த டெஸ்ட்ல அவரு பாஸ் ஆனதால் தான் அவருக்கு ஆபிரகாம் என்று ஃபாதர் ஆஃப் ஃபேத், விசுவாச தகப்பன் என்று அவருக்கு பேர் வந்தது. மற்றும் அவரை தேவன் அவர் சொன்ன வாக்குத்தத்த பிரகாரம் பெரிய ஜாதி ஆக்கினார். அப்படின்னா இந்த வேதகாமத்திலே ஆபிரகாமுக்கு வந்த மிகப்பெரிய 2 சோதனைகள் அதுல வெற்றி பெற்றார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, தேவன் ஆபிரகாமை ஃபர்ஸ்ட் அழைக்கிறார், ஒரு நோக்கத்துக்காக அழைக்கிறார். அப்புறமா அந்த நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கிறார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அதே வண்ணமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவருடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் பாருங்க, அவர் தேவனாகிய யெகோவா அவர் அழைக்கும் உன்னை தேசத்தையும் விட்டு இனத்தையும் விட்டு தகப்பனுடைய வீட்டும் விட்டு புறப்படும் சொன்னோனே அவர் புறப்பட்டு வந்துட்டார். அவருடைய கீழ்ப்படிதல் எப்பேற்பட்ட ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கிறது என்று பாருங்கள் என்பதை பார்த்தோமானால் சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவனிடம் ஆபிரகாம் எதுவே மாறுதரவு பேசாமல் அந்த 3 காரியங்களையும் விட்டு தேவன் காட்டும் தேசத்துக்கு அவர் போனார் என்று பார்த்தோம். இது மிகவும் ஒரு கடினமான விஷயமாயிருக்கின்றது. அதாவது அவர் தேவன் அழைக்கும் முன்னே
கல்தேயர் பட்டணத்திலே விக்கிரத்துக்கு அடிமையா இருந்தார். அவர் அந்த ஊர் என்ற இடத்தை விட்டு போகும்போது அவர் உறவினர்கள், ஒருவேளை அவர் உறவினர்கள் அவரை கேலி சென்றிருக்கலாம், கிண்டல் செஞ்சிருக்கலாம், ரொம்ப கஷ்டங்கள் அனுபவித்திருக்கலாம். இது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. பாருங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும்னா பாருங்க, எக்ஸாம்பிள் நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல இப்போ பிரசன்ட்ல பார்க்கும்போது ஒரு என்ன ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா ஒரு இடத்துல பல தூரம் சென்று ப்ராப்பர்ட்டி என்ன சைட் என்ன வாங்குறோம்னா நாம் பல விதத்துல யோசிக்கிறோம். அங்கே முற்றிலும் நாம் ஜீவிக்க முடியுமா? ஒரு மனிதனுக்கு தேவையான ஃபெசிலிட்டி இருக்குதா? வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குதா? அந்த ஏரியா டெவலப் ஆகிக்கிறதா? எல்லாம் பார்க்கிறோம். ஆனா தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது தேவனிடம் ஆபிரகாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் விசுவாசத்தினாலே தேசத்தை விட்டு போனதுனால கர்த்தர் அவரை பெரிய ஜாதியாக்கினார். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோமானால், சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த பூலோக காரியங்களை விட்டு மேலானதை நாட வேண்டும் என்று பார்க்கிறோம். நமக்கு இந்த பூமிக்குரிய சிந்தனைகள் மற்றும் பூலோகக்குரிய ஆசைகள் இருக்குமானால் நாமும் ஆபிரகாம் காட்டின அந்த விசுவாசத்தை காட்ட முடியாது. நாம் இந்த பூலோக சிந்தனைகளை விட்டு நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, பரமகானனை நோக்கி பயணம் செல்ல வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அப்போதான் நாமும் ஆவிக்குரிய இஸ்ரேல் சந்ததியில் வர முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு தந்த அதே வாக்குத்தத்தை கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி என்றால், தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை கீழ்பட்டு அவர் புறப்பட்டு போன பிரகாரம் நாமும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் என்று பார்க்கிறோம். அதே வண்ணமாக ரோமர் 4:24 பார்க்கும்போது இப்படியாக சொல்லப்படுகிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். நமக்கும் ஆபிரகாம் காட்டிலும் மேலான விசுவாசம் நாம் காட்ட வேண்டும் என்பது அவசியமாய் இருக்கின்றது. பாருங்க, ஆதியாகமம் 22 தேவனாகிய யெகோவா ஆபிரகாமை நோக்கி, அப்படின்னா இந்த செகண்ட் டெஸ்ட், ஒரு 2வது சோதனை எங்க நடக்குதுன்னா, அவருக்கு இந்த 2வது டெஸ்ட்லயும் அவர் பாஸ் பண்றாரு. ஆதியாகமம் 22 அங்க பார்க்கும்போது தேவனாகிய யெகோவா ஆபிரகாமை நோக்கி ஈசாக்கின் மலையிலே ஆபிரகாமை நோக்கி ஈசாக்கை மோரியா மலையிலே பலி தர சொல்றாரு. இது எபிரேயர் 11 17-18 பார்க்கிறோம். அப்படின்னா இந்த சோதனை ஒரு மிகப்பெரிய வேதனையாக சம்பவமாக இருக்கிறது. தேவனே வயதான காலத்துல மகனை தந்துவிட்டு அவர் மூலமாய் வாக்குத்தத்தை நிறைவேற்றார். ஈசாக்கின் மூலமாய் வாக்குத்தத்தின் சந்ததியும் வரவும் சொல்றாரு. ஆனாலும் அவர் பலி செலுத்த சொல்றாருன்னா அதன்படி ஆபிரகாம் கேட்கிறார், அப்படியே செய்தார். அப்படின்னா எப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கிறது என்று பார்த்தோமானால், எபிரேயர் 11:17-18 நாம் பார்த்தோமானால், பாருங்க, படிக்கிறேன். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோல் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று நீ தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோல் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பாருங்க, இன்னும் அவருடைய சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து வரல. இயேசு கிறிஸ்து மரித்து ரிசரக்ஷன் ஆகல. அப்பவே அவரு உயிர்த்தெழுது ரிசரக்ஷன் பத்தி அவ்வளவு நம்பிக்கை ஆயிட்டாரு. வாக்குத்தத்தின் இந்த சந்ததியை தேவன் பலி தர சொன்னாலும், சொந்த பிள்ளைய பலி தர சொன்னாலும், அதுல இருந்து எப்படியாச்சும் உயிர்த்தலை வச்சு வர்றன்னு சொல்லிட்டு அவரு ஆபிரகாம்
விசுவாசத்தை காட்டினார். அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கின்றது பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அவர் காட்டின விசுவாசம் மிக சிறந்ததா இருக்கின்றது என்று பார்க்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு செகண்ட் டெஸ்ட்ல இருந்து நம்ம இந்த இரண்டாவது சோதனையிலிருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோமானால், பிதாவை இயேசு கிறிஸ்துவும் காட்டிலும் மேலான அன்பை நாம் யாரிடம் முற்றிலும் காட்டக்கூடாது. அதாவது ஆபிரகாம் எப்படி ஒரு செல்ல பிள்ளையை பலி செலுத்த வந்தாரோ, நாமும் நம்முடைய ஆசை இச்சை எல்லாம் கிறிஸ்து நிமித்தம் பலியாக வேண்டும். வேதம் சொல்கின்றது, என்னை காட்டிலும் தாயாகிலும் தகப்பனாகிலும் சகோதர சகோதரியாகிலும் மனைவியாகிலும் நேசிக்கிறவன் எனக்கு சீஷனாய் இருக்க பாத்திரமான அல்ல என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, எப்பேற்பட்ட நாம் விசுவாசத்தை காட்டுறோம். ஆபிரகாம் காட்டிலும் அதிகமாய் விசுவாசத்தை நாம் காட்டினாதான் நாம் பரம கானானை சுதந்திரிக்க முடியும் என்று பார்க்கிறோம். பாருங்க, 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சி கனம் உண்டாக காணப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த பொன் வெள்ளி இது அழிந்து போகுது, பொன்னானது கோல்டானது அழிந்து போகுது. ஆனாலும் அது அக்கினியினாலே சோதிக்கப்படும் என்றால் அதை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கிறது நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் பரமகானனுக்கு நம்மளை அழைத்து செல்கிறது. நம்முடைய விசுவாசத்துக்கு உயிர் இருக்கிறது. அது எப்பேற்பட்ட ஒரு இதுல சோதனையில சோதிக்கப்படும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அப்படியே நாம் யாக்கோபு 2:17 நாம் பார்த்தோமானால், விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படின்னா ஆபிரகாம் கிரியை காட்டினால் தான் அந்த சந்ததி வாக்குத்தத்தம் சந்ததியாக மாறிவிட்டது. நாமும் கிரியை காட்டினால்தான் அந்த இயேசு கிறிஸ்து மூலமா நாமும் வாக்குத்தத்த சந்ததியாக நாமும் மாற முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்க்கின்றோம். இப்படி நாம் எபிரியர்ல பார்க்கும் பொழுது இவ்வளவு விசுவாச வீரர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த தூரத்துல மட்டும் அந்த விசுவாச நகரத்தை கண்டு அவர்கள் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காட்டினார்கள் என்று பார்க்கிறோம். நாம் மிக அருகினில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அவருடைய வருகைக்காக காத்திருக்கின்றோம். மிக அருகினில் வந்துவிட்டோம். அப்படி என்றால் நாம் எப்பேற்பட்ட விசுவாசத்தை காட்ட வேண்டும் சகோதர சகோதரிகளே என்று நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் கிரியை காட்டினால்தான் நாம் அந்த விசுவாசத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கலாம் என்று பார்க்கிறோம். பாருங்க, எபிரியர் 11 நீங்க முழுவதுமாக படிச்சுன்னு போனா, சோ விசுவாசத்தினால அவர்கள் என்னென்ன காரியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இது மிக அருமையாக அப்போஸ்தலர் பவுல் நம்மளுக்கு எழுதுகிறார். விசுவாசத்தினால எப்படி அவங்க எல்லாம் பலவிதமான டெம்டேஷன் டெஸ்ட்கள்ல இருந்து பாஸ் பண்ணாங்க. தேவன் காட்டின அந்த விசுவாசத்தை நகரத்துக்கு எப்படி அவங்க பலவிதமான டெஸ்ட்களை பாஸ் பண்ணார்கள் என்று இந்த எபிரியர் 11 முழுவதுமாக நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, அதே ஒண்ணமாக எபிரியர் 12 சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடும் ஓடக்கணும் என்று சொல்கிறார். அதாவது சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நமக்கு இருக்கிற அந்த ஓட்டத்துல அவரை நோக்கினால் போதும், நாம் பொறுமையோட இந்த ஓட்டத்தை ஓட முடியும். அதனால வருகின்ற காலத்துல கூட
நாம் மிக சிறந்த விசுவாசத்தை தேவனிடம் அவருடைய குமாரனிடமும் காட்டி இந்த ஓட்டத்தில் ஓடி வெற்றி பெற தேவன் தாமே உதவி செய்வாராக. இந்நேல் வரைக்கும் கேட்ட உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன்.